அரியலூர் பாரத் வந்து இந்த முழங்கைக்காக எக்ஸசைஸ் முழங்கை வந்து டிஸ்பிளேஸ் ஆனதுக்கு அவுந்துருச்சு, டிஸ்லோகேட் ஆகி இப்போ நல்லா ஆயிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் ஒரே இதில் பண்ண போகிறார். அதுதான் இதை நிறைய பேர் பார்த்து பயனாடுங்க. வாங்க, ஐடியா நேராக கேளுங்க. இதில் மிஷின் கொடுக்கறது நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் வேக்ஸும் கொடுப்போம். ரெண்டுமே எக்ஸசைஸ் மட்டும் ஒரே வீடியோவில் எடுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ண பரத். ஃபஸ்ட்டு 10 பண்ணணும். 3 செட்டாக அடிக்கணும். ரிப்பிட்டேஷன் வாங்க இங்கிலீஷில். 1 ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ் பரத் எல்லாத்தையும் ஒரே ஷூட்டில் அடிக்கிறோம். செகண்ட் எக்ஸசைஸ் ஒவ்வொன்றையும் 10 பண்ணோம். எனக்கு டைம் ஆகும், அதுக்காக ஒவ்வொன்றும் ஒரு டைம். இது செகண்ட் எக்ஸசைஸ். சூப்பர் பரத். நீனு வீட்டில் பாரு இந்த வீடியோ. மூணாவது எக்ஸசைஸ் சப்போர்ட் பண்ணிக்க. எல்லாமே மடக்கி நீட்டுறது இம்ப்ரூவ் ஆகிறது தான். 10 3 டைம் பண்ணோம். ஒரு ஷிஃப்ட் எடுத்தால் 1/4 மணி நேரம் ஆகும் மினிமம். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் பரத். இது பண்ணிட்டியா? இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது. பின்னாடி கையை கட்டி கோத்து பின்னாடி நீட்டு. ஏஞ்சி நில்லுங்க, அப்படியே பேக்கில் திரும்புங்க, மடக்குங்க. இந்த எக்ஸசைஸ் எதுக்கு பாரு, இது நல்ல எஃபெக்டாக. நீட்டுங்க, ஃபுல்லாக நீட்டுங்க. இது ரொம்ப எஃபெக்டானது. இதுவும் புது எக்ஸசைஸ். ஓகே, சூப்பர் பரத். சரியா? ரைட். இந்த எக்ஸசைஸ் மறந்துடாத. நீனும் அந்த வீடியோ பாரு, உனக்கு யூஸாக இருக்கும். உட்காந்துங்க. அடுத்தது வெயிட் எக்ஸசைஸ் போகலாமா? இந்த ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் ஒன்றும் பரவாயில்ல. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஒரே வீடியோவில். ரைட். இது வந்து எல்போ டேபிள் மேலே ஒரு துண்டை வச்சுக்கணும். இன்றைக்கி நல்லா நீட்ட முடியுது. ஃபஸ்ட் நாள்லாம் அப்படியே வெண்ணு நின்றுச்சு. இது ஸ்ட்ரெச்சிங் பாங்க. 20 எண்ணணும். 1 2 3 4ன்னு 20 எண்ணணும். 2 டைம் பண்ணணும் ஸ்ட்ரெச்சிங். இது முழங்கை வந்து நீட்டி வருது. பேஷண்ட்டாக சொல்லிக் கொடுங்க, நம்ம போட்டு அழுத்தக்கூடாது. தெரப்பிஸ்ட்டு. ஏன்னா எல்போ வந்து ரொம்ப சாஃப்டான ஏரியா. இப்போ நல்லா நீட்டிட்டார். வீட்லேயும் இதை பண்ணணும் அவர். சரிங்களா? ஓகே, இப்போ அப்படியே மடக்கி நீட்டு. இது 10 அடிக்கிறது. சும்மா லைட்டாக மடக்கு. இது மடக்கி நீட்டுறது. இது நல்லா பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ணது ஸ்ட்ரெச்சிங்கு. 20 கவுண்ட் பண்ணி 2 டைம் பண்ணணும். சூப்பர் பரத். ரைட். ரைட். அதான் இது வெயிட் எக்ஸசைஸ். ஒரு ஆன்லைனில் கிடைக்குது. வெயிட் கஃப், ஆங்கிளுக்கு வெயிட் கஃப்ம்பாங்க. இதெல்லாம் ஒரு செங்கல் வச்சு தம்பிள்ஸ் வச்சும் பண்ணலாம். அவங்களுடைய எது வச்சாலும் வல்லவனுக்கு புல்லுமா இது மாதிரி தான். எது கிடைக்குதோ அதை வச்சு பண்ணலாம். காலில் போட்டுக்கூடாது. சூப்பர். அது ஓகே. இது வந்து ஹேண்டு ஸ்ட்ரென்த்தன். இது எதுக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. நல்லா மைனூட்டாக நோட் பண்ணுங்கள். அடுத்த பிறகு இந்த கை நடுங்கும். ஏன்னா 1.5 மாதம் ஆச்சு இந்த கையில் வந்து பழைய மாதிரி. இது வந்து இது பண்ணணும். ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸசைஸ். நிறைய பேர் எதுக்கு கை பண்ணுறீங்க? தோல் பட்டையும் கவனிக்கணும், கையும் கவனிக்கணும். நடுவில் இருக்கிறது பாதிச்சுன்னா அந்த கையை வீக்காக இருக்கும். அதுதான் முக்கியமான ஸ்ட்ரென்த்தனி எக்ஸசைஸ். ஸ்ப்ரிங், ஹேண்ட் ஸ்ப்ரிங். இது ஆன்லைனில் கிடைக்குது. இல்லை ஸ்பாஞ்சு, ஸ்மைல் பால் வச்சு கூட 10 அழுத்தலாம். சூப்பர் பரத். அடுத்தது ஸ்பாஞ்சும் பண்ணலாம். அந்த ஸ்பாஞ்சு பண்ணிக்காம இந்த மாதிரி ஸ்பாஞ்சு ஈஸியாக 10 ரூபா 20 ரூபாய் கிடைக்குது. இந்த மசில் ஸ்ட்ரென்த்தாக தான் பழைய மாதிரி ஒரு எல்லா மனிதனுக்கும் தேவை தானே. ஒரு மனுஷன் காலிலேருந்து நைட்டு வந்து கையிலலாம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் முக்கியம். ஓகே, சூப்பர் பரத். இதே பொசிஷனில் வச்சு பண்ணலாம். பரத் நல்லா எல்லாமே மைண்டில் ஏற்றணும். நல்லா பண்ணுறாரு. அதுக்கு தான் ஒரே ஷாட்டில் எடுக்கிறோம். அவரும் பார்த்து பலன் அடையணும். ஸ்மைல் பாலை வச்சு பண்ணுங்கள். அதையும் வச்சு ஸ்பாஞ்சு இல்லை ஸ்மைல் பாலை வச்சு பண்ணலாம். நல்லா அப்படி நீட்டிக்கிட்டு கை ஹோல்ட் பண்ணிக்க. முழங்கிட்டு நல்லா அப்படி பண்ணுங்கள். இது வந்து பையன் நல்லா பாலை கிரிப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். கையும் ஸ்ட்ரென்த்தன் ஆகணும்ல, அதுக்கு தான் அது. ஓகே பரத், தெரப்பண்ட் பண்ணுங்கள். அந்த பெல்ட்டை வச்சு பண்ணுங்கள். இது தெரப்பண்ட் எக்ஸசைஸ். ஓகே, நல்லா பொறுமையாக ஹோல்ட் பண்ணுங்கள். நல்லா ஹோல்ட் பண்ணுங்கள். சமமாக 2 கையும் வைங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நல்லா இழுங்க. இதை வந்து தெரப்பாண்டை வச்சு நம்ம ஏகப்பட்ட எக்ஸசைஸ் பண்ணலாம். இவருக்கு வந்து முழங்கை ஸ்ட்ரென்த்தன் ஆகணும், மடக்கி நீட்டுறது அதான் ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே பரத். நல்லா சுற்றிக்குங்க. சூப்பர் பரத். மெதுவாக பண்ணு. ரெடி 1. இப்படி பரத், இப்படி பண்ணு. நான் கொஞ்சம் நல்லா மேல் நோக்கியில் சுற்றிக்கோ. மேல் நோக்கியில் நெஞ்சுக்கு நோக்கியில் பொறுமையில். சூப்பர் பரத். பொறுமையாக விடுங்க, பொறுமையாக பண்ணு. இந்த மாதிரி 10 பண்ணணும். இது வந்து கை ஃப்ளெக்ஷன் ஸ்ட்ரென்த்தன் எக்ஸ்டென்ஸ் ரெண்டுமே இதாகும். ஓகே, அப்படியே திரும்பிக்க பரத். 10 பண்ணணும். ஒரே டைமில் ஒன்று தான் பண்ணி காமிக்கலாம். பொறுமையாக விட்டுட்டு பொறுமையாக சுற்றுங்க. அப்படியே திரும்பிக்கணும். ஜன்னலில் வந்து தெரப்பண்டை கவுட்டு விட்டு நல்லா சுற்றிக்க. பொறுமையாக பண்ணு பரத். கை நல்லா நீட்டி தான் இருக்கணும். இழுக்கிறது மட்டும் தான். சரியா? பொறுமையாக பண்ணுங்கள். தோல் பட்டையும் மடக்கூடாது, முழங்கையும் மடக்கூடாது. இழுக்கிறது மட்டும். எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்ச்சிங் ஆகும். சூப்பர் பரத். அவ்வளோதான். மெதுவாக இழுங்க பரத். ஒரு 2 இன்ச் இழுங்க போதும். அப்படியே இழுங்க. மெதுவாக விடுங்க. பொறுமையாக பண்ணுங்கள். அவ்வளோதான் பரத். இது எக்ஸ்டென்ஸாக ஸ்ட்ரென்த்தனிங். தோல் பட்டையும் மடக்கூடாது, முழங்கையும் மடக்கூடாது. ஒன்லி நீட்டுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். தெரப்பாண்ட் வந்து ஜன்னலில் டைப் பண்ணிடணும். ஓகேங்களா? 10 பண்ணணும். 3 இது அடிக்கணும். ஓகே, சூப்பர் பரத். ரைட். அதெல்லாம் பண்ணிட்டியா? வாலில் வச்சு பண்ணுறது பண்ணி காமிங்க. இது வந்து ஏற்கனவே இப்போ செஞ்சு காமிச்சிருக்கோம். ஒரு ஸ்பாஞ்சை வச்சு இந்த ஸ்க்ரூவிங் மூமெண்ட் இது நல்லா இருந்ததுன்னா ஒரு பைப்பு திருவுறதோ, ஒரு மனுஷனுக்கு ஒரு சாப்பாடு எடுத்து வாங்கி போகிறதோ, இந்த ஸ்க்ரூவிங் மூமெண்ட் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். இதுவும் புண்ணியம். 10 பண்ணலாம். 30 டைம் பண்ணலாம். பேஷண்ட்டை இதுதானே அப்படின்னு விடக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக பண்ண வைக்கணும். ஏன்னா அவர் நன்மை தான், அவர் நலன் தான். அது பின்னாடி வந்து
அவர் வேலையை எல்லா வேலையும் பண்ணணும். அதுதான் நமக்கு கோல். ஃபிசியோதெரபியோட கோல் என்ன அந்த விஷயம் இந்த வீடியோட இதுனா ரீஹேபிலிட்டேஷன் ப்ரோக்ராம். ஆக்டிவ் எக்ஸசைஸ், தெரபிஸ்ட் பண்ணுறதோட அவரும் பண்ணுறது, அசிஸ்டட் எக்ஸசைஸு, ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங், இது 4மே கவர் ஆகிருக்கும். அதான் இந்த வீடியோட பர்பஸ். ரீஹேபிலிட்டேஷன் ப்ரோட்டோகால் இது பேர். சூப்பர் பரத். ஓகே. ஆமாம், சாப்பிட்ற ஆக்ஷன் பண்ணிக்காமிங்க. நல்லா இப்போ சாப்பாடு எல்லாம் முடியுது அவரால். நல்லா முதல்ல சாப்பிட முடியல. நாள் வரும்போதே எனக்கு அதான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணார். இன்றைக்கி அவரால் சாப்பிட முடியுது, மைக்கு பிடிக்க முடியுது. ஓகே, விடக்கூடாது பரத். நீனும் இந்த 1 மாதம் எக்ஸசைஸ் டெய்லி காலைல சாப்பிட்றியோ இல்லையோ எக்ஸசைஸ் பண்ணணும். ஒவ்வொன்றையும் 30 அடிக்கணும். இன்றைக்கி அவரால் எல்லா வேலையும் பண்ண முடியுது. ஓகே, தம்ஸ் அப் பரத். மேலே தூக்கி அடிங்க. நல்லா தூக்கி அடிங்க. இது வெயிட் கப்பை வச்சு பொறுமையாக பண்ண பரத். நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. கை நடுங்குதுன்னா இன்னும் 1 மாதம் அவர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். வீட்லேயே பண்ணணும். எப்போ வேணாலும் வரலாம், நீனே ஃபோன் பண்ணி வாங்க. பட் ஆனால் வீட்லேயும் பண்ணுங்கள். அந்த மசில் அப்போ தான் பழைய மாதிரி ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ரென்த்தன் எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியம். பேஷண்ட் நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுறது, கை வந்துருச்சுன்னு விடக்கூடாது. ஸ்ட்ரென்த்து பண்ணால் தான் பழைய மாதிரி சதை உழைக்கும், வேலை பண்ண முடியும். அதுதான் முக்கியமான ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முக்கியம். அதுதான் இந்த வீடியோட முக்கியமான நோக்கம். நிறைய பேர் கை வந்துருச்சுன்னு விட்டுருவாங்க. சதெல்லாம் நடுங்கும் பாருங்கள். அது பண்ணால் தான் சரியாகும். வெயிட் வச்சு பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ். தம்ஸ் அப் பரத். தேங்க்யூ. ஓகே, நன்றி பரத். அவருடைய சேனல். தேங்க்யூ. உங்களுடைய பிளெஸிங் 4 பேர் பார்த்து பலனடைங்க. இனி இதை ஃபோன் பண்ணி கேளுங்க. என் நம்பரை டைப் பண்ணி போன சேனலில் பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். ரைட்.